வணக்கம். வடிவேல் ட்ரெயின் த ட்ரெய்னர் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி ஒரு நியூ டாபிக். இந்த டாப்பிக்கில் என்னென்னா, நம்ம ஆஃபீஸ் வர பல கிளைண்ட்ஸை ஒவ்வொரு டவுட்டாக கேட்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவில் இன் டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா அவருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நம்ம கிளைண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். மற்ற ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்னா, கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டுமே பண்ணுற பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பெனல்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் எப்படி பண்ணால் என்னோடய பணம் எனக்கே இருக்கும், நான் இப்போ பெனல்ட்டி கட்டக்கூடாது அப்படிங்கிறதான் கொஷினு. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போவோம். இது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அந்த செக்ஷனில் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஒரு சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஆன்டி மணி லாண்ட்ரிங் அப்படின்னு பாலிசி வந்ததுக்கப்புறம் கேஷை குறைக்கணும் அப்படின்னு. ரிசர்வ் அமௌண்ட் கேஷ் அடிச்சு கொடுத்துட்டே இருக்குது. எல்லோரும் சீக்கிரட்டாக வீட்டில் பதுக்கி வச்சுக்கிறாங்க. பப்ளிக்கில் அந்த பணம் வரதே கிடையாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷனை குறைங்க, எல்லாமே பேங்க் ட்ரான்சாக்ஷன், டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியா இப்போ எல்லா கிராமத்திலலாம் கூட டிஜிட்டல் இந்தியா தான். எங்கே போனாலும் கூகுள் பே இருக்குது, ஃபிஷ் கடைக்கு போனாலும் இருக்குது, சின்ன சின்ன கடைக்கு போனாலும், மளிகை கடை எங்கே போனாலுமே கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இந்தியாவில். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒருத்தர் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்? அப்படி கேஷ் பண்ணினாவே அது ஏமாத்துகிற வேலை தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆன்டி மணி லாண்ட்ரிங் பிரகாரம் கேஷ் ட்ரான்சாக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு செலவு பண்ணினாலும் 10,000க்கு மேலே கேஷ் பண்ணாதீங்க, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, கேஷாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் சேல்ஸுக்கு என்ன அப்படின்னா, சேல்ஸ் நீ 2 லட்சம் வரைக்கும் வச்சுக்கோ. ஸோ 2 lakhsக்குள்ளே நீ சேல்ஸ் வச்சுக்கோ, பர் பர்சன் பர் இன்வாய்ஸு. அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வவுச்சரில் 10,000க்கு மேலே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸில் அசஸ்மெண்ட் நடக்கும்போது ஈக்குவல் பெனல்ட்டி வரும். அதாவது 2 லட்ச ரூபா தான் லிமிட் இருக்குது கேஷ் ரெசிப்ட்டுக்கு. நீங்கள் இன்வாய்ஸ் 5 லட்ச ரூபா போட்டு 5 லட்ச ரூபாய் நான் கேஷ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், ஓகே 5 லட்ச ரூபாயும் பெனல்ட்டி கட்டு, 5 லட்ச ரூபாய்க்கு பெனல்ட்டியும் கட்டு, ஸோ 10 லட்ச ரூபா கட்டு அப்படிமா. ஸோ நம்ம சம்பாதிக்கிறது அந்த 5 லட்சத்தில் ஒரு 20,000 ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 லட்ச ரூபா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். எதுக்கு நீங்கள் அந்த தேவையில்லாத வேலை பண்ணணும்? இது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சீரியஸான வார்னிங் டு ஆல் த பீப்புள். ஸோ பெனல்ட்டி இருக்குது அப்படின்னாவே நம்ம அந்த பெனல்ட்டியை பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ சிஸ்டம் எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் தான். ஒரு சிலர் கேட்பாங்க, என்னோட பணம் நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுறேன், அதுக்கே நான் இப்படியெல்லாம் கணக்கு காட்டணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொலை செஞ்சுட்டா அதுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு இருக்குது. ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும் சட்டம்? சரி, ஜெயிலுக்கு போ. அதே தான் கேஷ் ட்ரான்சாக்ஷனும். கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. பண்ணனா என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, பெனல்ட்டி தான். ஸோ 10,000க்கு மேலே கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டியா, அது டிசலோ. ஸோ ஈக்குவல் பெனல்ட்டியும் கட்டு, அவ்வளோதான், இந்த ட்ரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேஷன்லாம் போட்டு ஒரு டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டு கணக்கு காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் அதை எடுத்தாங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோலாம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போலாம் ஆதாரும் பேனும் லிங்க் ஆகி பர்ஃபெக்டாக இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் எல்லா ட்ரான்சாக்ஷனும் விழுந்துட்டுருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை பேங்க் வச்சிட்ருக்கீங்க, எத்தனை பேனோட லிங்க் பண்ணியிருக்கு, எதெல்லாம் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்லாம் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ பேனும் ஆதாரம் லிங்க் ஆகலைன்னா பேன் கார்டே கேன்சல் ஆகிடுது. பேன் கார்டு கேன்சல் ஆச்சுன்னா என்ன, நீங்கள் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. சேல்ரி வாங்கிட்டு இருக்காங்க, கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களும் சேலரி தரமாட்டேங்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பில் கொடுத்துருக்கீங்க, ஒரு பணம் கொடுக்கணும், டிடிஎஸ் பிடிக்கணும். அப்போ கான்ட்ராக்டர்னால் ஒரு எக்ஸாம்பிள் 2% பிடிக்கிறாங்க. அதே பேன் கார்டு இல்லை, பேனும் ஆதாரம் பண்ணல, பேன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 20% டிடிஎஸ் பிடிக்கிறாங்க.
ஏன் அப்படின்னா நோ பேன் இருந்தும் இல்லை, அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் பண்ணணும். கேஷ் வந்து 10,000 மேலே கொடுக்காதீங்க, கேஷ் வச்சுட்டு 2 lakhs மேலே வாங்காதீங்க, இன்வாய்ஸே அவ்வளோ போடாதீங்க. அதாவது எக்ஸ்பெண்டிச்சருக்கு 10,000 கொடுத்துட்டு நீங்கள் பில்லு வந்து நான் ஒரு 1 லட்சத்துக்கு போடுறேன், 2 லட்சம் போடுறேன், 3 லட்சம் போடுறேன் அப்படின்னா அந்த பொருளை வாங்குறவருக்கும் அதே லிமிட் இருக்குல்ல, 10,000 மேலே அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து நான் 1.5 லட்ச ரூபாய்க்கு பில்லு போட்டேன், பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவார்? அவர் 10,000 மேலே கேஷ் கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிரச்சனையாகும். ஸோ அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் நான் கேஷ் வாங்குறதுலேருந்து நான் வெளியே வரேன், வெறும் கூகுள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறேன் அப்படின்னு மாறிட்டிங்கன்னா உங்களோட சப்ளையரும் மாறிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்படி மாற என்னவும் அப்படின்னா எல்லாம் சிஸ்டம் கரெக்டாக வந்துடும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பெனல்ட்டி கட்ட தேவையில்ல. நம்ம எப்பயோ பண்ண ட்ரான்சாக்ஷன் 3 வருஷம் கழித்து ஐடி நோட்டீஸ் வரும், 2 வருஷம் கழித்து நோட்டீஸ் வரும்போது அப்போ தேவையில்லாமல் நீங்கள் பெனல்ட்டி கட்டுற மாதிரி ஆகும். கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரித்து அந்த பணத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமே தவிர கவர்மெண்ட்டுக்கு பெனல்ட்டியாக கட்டக்கூடாது. ஏன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷனில் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மார்ஜின் கம்மியாக வச்சு கூட வைப்பீங்க, சம்டைம்ஸ் அட் பார்லே கூட கொடுப்பீங்க தெரிஞ்சவருன்னு சொல்லி. நீங்கள் அதை பில்லை போட்டு கேஷை வாங்கி ஜிஎஸ்டி கட்டி இன்கம் டேக்ஸ் கட்டி கடைசியில் எல்லாம் பெனல்ட்டியும் கட்டி கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்கள் கட்டி எல்லாம் கட்டிட்டு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு லாபம் இருக்காது. உங்கள் பிஸ்னஸ்னால் உங்கள் ஃபேமிலிக்குன்னு சொல்லி பெருசாக ரெவென்யூ இருக்காது. அதையும் போய் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போடாமல் கேஷ் வாங்கிக்குவாங்க, அதை கொண்டு பேங்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே இன்கம் டேக்ஸ் வந்துடுது இல்லை, அப்போ நீங்கள் அதை வந்து இன்வாய்ஸ் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஓனர் வந்து கேஷில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கரெக்டாக ரெசிஸ் அண்ட் பேமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். 10,000க்கு மேலே எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை நீங்கள் அப்படி போடணும் அப்படின்னா கூகுள் பேயில் பைசா வாங்கிக்கோங்க, இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன் நடக்குது இல்லை. முன்னதாக வந்து செக்கு கொடுத்தா பாஸ் ஆகி வரதுக்கு 10 நாள் 15 நாள், ஒரு மாதக்கணக்கில் ஆகும். இப்போலாம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் எ செகண்டில் வருது. ஏன் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் பணம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வருது. நீங்கள் யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ தயவு செஞ்சு நீங்கள் பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் மட்டும் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கேஷ் தான் 50, 100, 200, 500 அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவர் வாங்குறவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் செலவு பண்ணும்போது 10,000 மேலே இவர் கொடுத்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணாது, கேஷில் கொண்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கணும். யாராருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணுமோ அது ப்ராப்பராக அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இவர் ட்ரான்சாக்ஷன் அப்படியே பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்வாய்ஸ் வந்து இன்வாய்ஸுக்கு பேமெண்ட்டு பேங்க் டு பேங்க் பண்ணணும். இதே மாதிரி கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் நிறையா இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸு, டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, வேறு என்னென்னலாம் இருக்கோ இது எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற இண்டஸ்ட்ரி கரெக்டாக நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வர லாபம் உங்களுக்கு மட்டும்தான், கவர்மெண்ட்டுக்கு பெனல்ட்டியாக போகாது. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் நீங்கள் அவருக்கு தெரியல, நீங்கள் சொல்லிக் கொடுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவருக்கும் இந்த பெனிஃபிட் போகட்டும். தேங்க்யூ. வடிவேல்.